முட்டை சட்னி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இட்லியில் ஊற்றி நான் ஊற வச்சு ஆற வச்சுருந்தேன். ஏன்னா சூடாக சாப்பிட முடியாது பார்த்தீங்களா, அதனால் சாப்பிட்டு பார்க்கலாம். செம்மையாக இருக்குது. குருமா மாதிரி இருக்காது, சட்னியில் முட்டை போட்ட மாதிரி தான் இருக்கும். சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அது இல்லாமல் மழை காலம் இல்லைங்களா, அப்பப்போ இந்த முட்டையெல்லாம் நம்ம சேர்த்துட்டோம்னா நல்லா சத்தாக இருக்கும். இந்த குளிர் காலத்தில் வந்து சரியாக பசிக்காது. அந்த சமயத்தில் நம்ம முட்டைலாம் சேர்த்துக்கிறது நல்லது தான். குழந்தைங்க கூட முட்டை சாப்பிடும்போது ஹெல்த்தியாக இருப்பாங்க. சாப்பாடை குறைச்சிடுவாங்க குளிர் காலத்தில், செரிக்காதவங்களுக்கு பசியும் இருக்காது. அப்போ முட்டையெல்லாம் அடிக்கடி கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி சட்னிலாம் போட்டு கொடுத்துன்னு வச்சுங்க, செம்மையாக சாப்பிடுவாங்க. நம்மளும் இன்ட்ரெஸ்டாக சாப்பிடலாம். முட்டை சட்னி அது என்னது வித்தியாசமாக இருக்கேன், நம்மளும் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஏடா சொட்டெல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. சென்னை ஃபுல்லாக செம்ம மழை, அதுவும் விடாம மழை பெய்யறதால நல்லா சில்லுன்னு ஆயிடுச்சு. குளிர் அதான் சொட்டரோட வந்தாச்சு கிச்சனுக்கு. தண்ணிலாம் வேற சில்லுன்னு இருக்கு, பைப்பில் வர தண்ணி சில்லுன்னு இருக்கு. டக்குன்னு கோல்டு ஆயிடுது, ஜுரம் ஆயிடுது. ஃபுல்லாக கிளைமேட்டே குளிர் ஆயிடுச்சுல்ல, அதனால தான் கொஞ்சம் ஸ்வெட்டர் ட்ரை பண்ணலான்ட்டு போட்டுட்டாச்சு. இன்னைக்கு நைட்டு டிஃபன் செய்கிறது தான் இன்னைக்கு விளாகு. டின்னர் விளாக் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நைட் ரொட்டீன் பார்க்குறோம். இட்லி ஊற்றி வச்சுட்டேன், அது வெந்துருச்சு, அதை ஆஃப் பண்ணிடலாம். அது ரெடியாக இருக்கு. இப்போ வந்து சட்னி வைக்க போகிறோம். சட்னியில் என்ன புதுசாக செய்ய போகிறீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து முட்டை சட்னி பண்ண போகிறேன். எப்பயுமே போல் தக்காளி சட்னி தேங்காய் சட்னி பண்ணாமல் முட்டை ஊற்றி பண்ணுறப்ப நல்லாயிருக்கும். இந்த மழைக்கு ரொம்ப குளிருது. இதில் வந்து நம்ம முட்டையோட கலந்து சாப்பிடும்போது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. தக்காளி தொக்கு மாதிரி வச்சுட்டு அந்த முட்டை போடுவோம்ல, அந்த மாதிரி தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க, இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இட்லிக்கும் நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும், அது மாதிரி சப்பாத்திக்கு கூட சூப்பராக இருக்கும். இதுக்கு நான் என்னென்ன ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றத இப்போ நான் காமிக்கிறேன். இதுக்கு வந்து வெங்காயம்லாம் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே வந்து நம்ம வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம். தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இது கூட இப்போ என்னென்ன சேர்த்து நம்ம வதக்கிட்டு அரைக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த முட்டாய் சட்னி அப்படிங்கிறது முட்டை போட்டு செய்கிறது நல்லா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்பவும் செய்கிற சட்னி மாதிரி சப்புன்னு இல்லாமல் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த மழைக்கு இதமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்மளை சுட சுட அந்த முட்டையோடு சேர்த்து அந்த தக்காளி போட்டு சாப்பிட்றவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? சின்ன வெங்காயம்லாம் உரிச்சு வச்சுருக்கேன், அது கூட 2 பெரிய வெங்காயமும் கட் பண்ணி போட்டுக்கிறேன். நீங்கள் ஒரே வெங்காயம் கூட போட்டுக்கோங்க, இது கொஞ்சம் அது கொஞ்சம் நான் கலந்து போடுறேன். நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் மட்டுமே போட்டாலும் போட்டுக்கலாம், இல்லைன்னா பெரிய வெங்காயம் மட்டுமே போட்டுக்கலாம். எதாக இருந்தாலும் நம்ம வதக்கிட்டு தான் நம்ம அரைக்க போகிறோம். அரைச்சி செய்யும் போது தான் நல்லாயிருக்கும். அதுவும் வதக்கிட்டு அரைக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் இருந்தாங்கனாக்கா நிறைய அரைச்சிக்கோங்க. 2 பேர் 3 பேர் இருந்தாக்கா கம்மி பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் நிறைய அரைச்சி வைக்கிறேன், ஏன்னா நமக்கு காலையிலேயும் கொஞ்சம் வேணும். கொஞ்சம் காலையில் இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் சூடு பண்ணிக்குவேன், டக்குன்னு ஒரு சட்னி ரெடியாக இருக்கும். அதுக்காக நான் சேர்த்தே அரைக்கிறேன். இப்போ வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன், வானலில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். சிம்மில் வச்சுருந்தேன். இதில் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை இந்த அளவுக்கு இஞ்சி போட்டுக்கிறேன். பூண்டு இந்த அளவுக்கு போட்டுக்கிறேன். இப்போ வந்து நல்லா குளிர்காலம் இல்லைங்களா, இந்த இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு அரைக்கும் போது இந்த சளி பிடிச்சி இருக்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் சூடாக இருக்கும், உடம்பு வந்து சூடாக வச்சுக்கும், கோல்டுக்குலாம் நல்லாயிருக்கும். தக்காளியெல்லாம் கட் பண்ணி வெங்காயம் வதங்கிடுச்சு. ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை அப்படியே போட்டேன். சட்னிக்கு தகுந்த மாதிரி தக்காளி வெங்காயம்லாம் போட்டுக்கோங்க. அதிகமாக வேணும்னா அதிகமாக போட்டுக்கலாம், குறைச்சி வேணா கம்மி பண்ணிக்கோங்க. நான் எப்பயுமே 2 நேரத்துக்கு சேர்த்தே செஞ்சுடுவேன், ஏன்னா ஒவ்வொரு நேரத்துக்கும் சட்னி தட்டிகிட்டே இருக்க முடியலை.
2 நேரத்துக்கு செஞ்சுட்டாக்கா நைட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் இருந்துச்சுன்னா காலையிலைக்கு டக்குன்னு ஒரு தோசையோ இட்லியோ செஞ்சு சட்னி எடுத்து வச்சுக்கலாம். ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் ஸ்டவ் கிட்ட வர்ற வேலை கொஞ்சம் மிச்சமாகும். எப்பயுமே கிச்சனில் இல்லாமல் கொஞ்சம் டைம் சேவ் பண்ணிக்கலாம். அந்த சமயத்தில் வேறு ஏதாவது வேலை பார்க்கலாம். தக்காளி நல்லா வதங்கும். தக்காளிலாம் நல்லா சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக போடுறேன். ஏன்னா சட்னி அரைக்கும் போது ஒரு தடவை உப்பு போட்டு நல்லா அரைப்போம். இட்லி வெந்துருச்சு. இதை எடுத்து தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இந்த பாருங்க தோல்லாம் சுருங்கி வந்துருச்சு. ரொம்ப பலன்னு ஆகணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா இது சட்னி தானே. இந்த அளவுக்கு வதங்கினாலே சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட என்னென்ன போடணும் அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். இது காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கிறேன். காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போதும். காரமாகாமல் பார்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக மல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். அரைக்கும் போதே உப்பு போட்டு அரைங்க. இல்லைன்னா தாளிக்கும் போது கூட உப்பு போட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாம். சட்னி இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் திப்பி அரைச்சாலே நல்லா தான் இருக்கும். குறப்பா இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். ரொம்ப கூழ் மாதிரி அரைக்காதீங்க. இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் சட்னி தாளிக்கிறதுக்கு. தாளிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. சும்மா கடுகு தான் போட்டு தாளிப்பேன். எண்ணெய் சூடாயிருச்சு. சும்மா ஒரே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக கடுகு, இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக ஊற்றினா போதும். ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா தெரிக்கும் மேலே. அதனால் தக்காளி சட்னி தாளிக்கும் போது கொஞ்சம் மெதுவாக தாளிங்க. தெரிக்காமல் பார்த்துக்கோங்க. மூடி போட்டு மூடிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பப்புள்ஸ் வருது பார்த்தீங்களா. இந்த சமயத்தில் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிடும். ஒரு 2 நிமிஷம் சிம்லேயே இருக்கட்டும். இதை கிளறாமல் விட்டீங்கன்னாக்கா அப்படியே ரவுண்ட் ஆகிடும். அதனால் அப்படி கிளறி இப்போ மீடியமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். சட்னி ரெடி ஆகிடும். போதும், அவ்வளோதான். ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட முட்டை சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். இட்லிக்கு நல்லாயிருக்கும், தோசைக்கு நல்லாயிருக்கும். அது மாதிரி சப்பாத்திக்கு செம்மையாக இருக்கும். வித்தியாசமாக இருக்கும். எப்பயுமே நம்ம வந்து முட்டைக்கறி மாதிரி பண்ணிடுவோம்ல. இதில் பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். இது தக்காளி குருமா மாதிரி இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த சட்னி. நம்ம எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லாமா? ஆஃப் பண்ணிடுவோம். மல்லித்தழை போட்டுக்கலாம். நல்லா இட்லியில் தாராளமாக ஊற்றி சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். எப்படி ஊற்றி சாப்பிட்றதுன்னு காட்டிக்குமா?
சூப்பரா சுட சுட இட்லி ரெடியா இருக்கு. அதுல நல்ல இந்த முட்டை சட்னியை சூப்பரா போட்டு ஆறின உடனே சாப்பிடுங்க. நான் இப்போ ஆறதான் வைக்க போறேன். இந்த முட்டை கூட்டோட எடுத்து சாப்பிடணும், அப்பதான் நல்லா இருக்கும். அப்படியே ஒரு பிளேட்ல போட்டு போட்டு பசங்களுக்குலாம் ஆற வச்சிட்டிங்கனாக்கா நல்லா ஆறிக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்பூன் அதை கட் பண்ணி சாப்பிடும்போது செம்மையா இருக்கும். சூப்பரா முட்டை சட்னி செம்மையா ரெடி ஆயிடுச்சு. இட்லியில ஊற்றி இப்போ நான் ஊற வச்சு ஆற வச்சிருந்தேன். இல்லைன்னா சூடாக சாப்பிட முடியாது பார்த்தீங்களா, அதனால சாப்பிட்டு பார்க்கலாம். செம்மையா இருக்கு. குருமா மாதிரி இருக்காது, சட்னியில முட்டை போட்ட மாதிரி தான் இருக்கும். சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். அது இல்லாமல் மழை காலம் இல்லைங்களா, அப்பப்போ இந்த முட்டையெல்லாம் நம்ம சேர்த்துட்டோம்னா நல்லா சத்தா இருக்கும். இந்த குளிர் காலத்துல வந்து சரியா பசிக்காது. அந்த சமயத்தில் நம்ம முட்டைலாம் சேர்த்துக்கிறது நல்லது தான். குழந்தைங்க கூட முட்டை சாப்பிடும்போது ஹெல்த்தியா இருப்பாங்க. சாப்பாடை குறைச்சிருவாங்க குளிர் காலத்துல, செரிக்காது, அவங்களுக்கு பசி எடுக்காது. அப்போ முட்டையெல்லாம் அடிக்கடி கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இந்த மாதிரி சட்னி எல்லாம் போட்டு கொடுத்துன்னு வச்சுங்க, செம்மையா சாப்பிடுவாங்க. நம்மளும் இன்ட்ரெஸ்டா சாப்பிடலாம். முட்டை சட்னியா, அது என்னது வித்தியாசமா இருக்கு, நம்மளும் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே குழந்தைங்களுக்காக கண்டுபிடிக்கிறது தான். அதெல்லாம் எப்படி எப்படி சாப்பிடலாம், என்ன மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு, முட்டையை எப்படி அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். வேணும்னே முட்டை சாப்பிடுங்கன்னா அவங்க சமைச்சு ரிப்பீட் போயிடுவாங்க. இந்த மாதிரிலாம் போட்டு கொடுக்கும்போது தோசையில் இட்லி கூட அப்படியே பிளெண்ட் பண்ணி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். செம்மையா இருக்கு, காரம்லாம் கரெக்டாக இருக்கு, நல்லா ஹெல்த்தியான டிஃபன். இது பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.